புதுவை மாநில காவல்துறையின் சார்பாக போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் இளைஞர்களை நல்வழிப்படுத்துதல் தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் 2 நாள் கேரம் விளையாட்டுப் போட்டிகளை புதுவை வானரப்பேட்டையில் அமைந்துள்ள அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தொடங்கியது. போட்டிகளை சிறப்பு விருந்தினராக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைதன்யா கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தவச்சலம், வீரவல்லவன், கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறை தலைமையக கண்காணிப்பாளர் உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்தனர். மேலும் தொடக்க விழா நிகழ்ச்சியில் புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் கராத்தே வளவன், ஆய்வாளர்கள் சத்யநாதன், செந்தில்குமார் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள், அமலோற்பவம் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள், விளையாட்டு வீரர்கள் திரளாக கலந்து கொண்டனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த கேரம் விளையாட்டுப் போட்டியில் 200க்கும் மேற்பட்ட கேரம் விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் பங்கு கொள்கின்றனர். தொடக்க விழா நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அனைவரையும் கேரம் விளையாட்டு மூத்த பயிற்சியாளர் சதீஷ் வரவேற்றார். இறுதியில் சந்தோஷ்குமார் நன்றி கூறினார். பாண்டிச்சேரி போலீஸ் டிஜிபி பிரசன்ட் டிஜிபி ஒரு பேக் போனாக இருந்து ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அது எஸ்எஸ்பி புதுச்சேரி உதவும் இயக்கம் பேரியக்கம் சார்பில் சமூக சேவையை ஸ்ரீதேவி பிரியா புதல்வி செல்வி பிரியங்கா பிறந்த நாளை முன்னிட்டு அனுப் முதியோர் இல்லத்தில் அனைத்து முதியோர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அருட்பிரகாச வள்ளலாரின் 158ஆம் ஆண்டு அணையா அடுப்பு தர்மசாலை துவக்க நாள் விழா நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சார்பில் வள்ளலாரின் 158ஆம் ஆண்டு அணையா அடுப்பு தர்மசாலை துவக்க நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காலை 6 மணிக்கு அகவல் உணர்ந்தோர் தூதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. காலை 8 மணிக்கு சத்தியஞான கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து தீபம் ஏற்றி தர்மசாலை பணியை முன்னாள் சபாநாயகர் சபாபதி ஏற்றி வைத்தார். காலை 9 மணிக்கு
மணிமாறன் தலைமையில் திரு அருட்பா இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 10:30 மணிக்கு சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கடலூர் தமிழ் சங்க தலைவர் குழந்தை வேலனார், வேல்முருகன், கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சன்மார்க்க கூட்டமைப்பு துணை பொதுச் செயலாளர் சீதாலட்சுமி நன்றி கூறினார். மதியம் 1 மணிக்கு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாகத்தின் அறங்காவலர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன், சுஜிதா, கோபாலகிருஷ்ணன், விழாவிற்கான புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற தெப்ப உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலில் பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தது. முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி திருவிழாவில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திருக்காமீஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கோவில் குளத்தில் அமைக்கப்பட்ட தெப்பலில் அமர்ந்து காட்சியளித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கேடு விளைவிக்கும் திருக்காஞ்சி நித்யா பேக்கேஜ் தொழிற்சாலையை மூட வேண்டும், இல்லையில் நிறுவன தலைவர் RLV அனுமதியுடன் போராட்டம் நடத்துவோம் என RLV பேரவை மாநில பொதுச் செயலாளர் மாஸ்கோ அறிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு திருக்காஞ்சி ரோட்டில் நித்யா பேக்கேஜ் லிமிடெட் கம்பெனி உள்ளது. இந்த கம்பெனியிலிருந்து வெளியேறக்கூடிய நச்சு புகை மற்றும் நச்சு கழிவுகள் சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு கேடு விளைவிப்பதாக உள்ளது. கம்பெனியை சுற்றி 20 கிராமங்களுக்கு மேல் உள்ளது. இந்த கிராமங்களில் வசிக்கும் மக்கள் கம்பெனியிலிருந்து வெளிவரக்கூடிய நச்சு புகையினாலும் நச்சு கழிவினாலும் சுகாதார சீர்கேட்டால் அவதிப்படுகின்றனர். இதனால் நுரையீரல் பாதிக்கப்பட்டு மூச்சு திணறல், டிபி, ஆஸ்துமா போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பகல் முழுக்க கூலி வேலை செய்துவிட்டு நிம்மதியாக தூங்க வீட்டுக்கு வந்தால் இந்த தொழிற்சாலையின் நச்சு புகையினால் மூச்சு திணறல் ஏற்படுகிறது. இந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு நிறைய பேர் உயிரிழந்து இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தொழிற்சாலையிலிருந்து சுமார் 100 மீட்டர் தூரத்தில் க்ளூனி பள்ளியும் செயல்படுகிறது. இதனால் பள்ளி மாணவர்களும் பாதிக்கப்படுகின்றனர். இந்த தொழிற்சாலையை அகற்றக்கோரி சுற்றியுள்ள கிராம மக்கள் பலமுறை எடுத்து கூறியும் அரசு கண்டுகொள்வதில்லை. ஒரு சில அரசியல்வாதிகள் ஒத்துழைப்போடு இந்த கம்பெனி செயல்படுவதாக மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது. கம்பெனி ஆரம்பிக்கும் போது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் கொடுத்த தகவல்களும் அனுமதி பெற்ற பிறகு தற்போதைய நிலை பற்றி உயர்நிலை அதிகாரி தலைமையில் குழு அமைத்து விசாரணை நடத்திட வேண்டும். மக்களுக்கு உண்மை நிலையை அரசு தெளிவுபடுத்த வேண்டும். தொழிற்சாலையின் தற்போதைய நிலைக்கு தான் அரசு அனுமதி வழங்கி இருப்பின்
மக்களுக்கு கேடு விளைவிக்கும் வகையில் இயங்கக்கூடிய தொழிற்சாலைக்கு எப்படி அனுமதி கொடுத்தார்கள்? அந்த அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையேல் ஆர்எல்வி பேரவையின் நிறுவன தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் அனுமதி பெற்று மக்களின் சீர்கேட்டை குலைக்கும் நித்யா பேக்கேஜ் தொழிற்சாலையை உடனடியாக மூட வலியுறுத்தி ரோட்டில் இறங்கி போராட்டம் நடத்துவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஆர்எல்வி பேரவை மாநில பொதுச் செயலாளர் மாஸ்கோ தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதுதான் திருக்காஞ்சி ரோட்டில் அமைந்திருக்கும் நித்யா பேக்கேஜிங் கம்பெனி பாய்லர்லேருந்து வருகின்ற புகை மண்டலமாகும். பக்கத்திலே குளினி ஸ்கூல் பாருங்கள். 100 மீட்டர் அளவில் கூட இல்லை. ஓட்டு போகிறதுனாச்சும் ஒரு 200 மீட்டர் கொடுக்குறாங்க. ஆனால் 100 மீட்ரு தொலைவிலே இருக்கின்ற இந்த குளினி பள்ளிக்கூடத்திற்கு எப்படி கல்வி சான்றிதழ் கொடுத்தார்களோ என்று தெரியவில்லை. என்னதான் இந்த நித்யா பேக்கேஜ் கம்பெனி பொல்யூஷன் கண்ட்ரோல், புதுச்சேரி பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு அவர்களிடம் சர்டிஃபிகேட்டு வாங்கியிருந்தாலும் இப்படி மோசமான புகை வர அளவுக்கு எப்படி சான்றிதழ் கொடுத்தார்கள், சர்டிஃபிகேட் கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. அதுவும் பள்ளிக்கூடத்தின் மேலே செல்கிறது பாருங்கள். குளினி ஸ்கூல் பள்ளிக்கூடத்தின் மேலே செல்கிறது பாருங்கள். எவ்வளோ புகை மூட்டை பாருங்கள். இந்த நித்யா பேக்கேஜிங் கம்பெனியை சுற்றி 20 ஊர்கள்கிட்ட இருக்கின்றன. இரவு நேரத்தில் அலுமின பாத்திரத்தை தீயில் இட்டு கொளுத்தினால் எவ்வாறு நாற்றம் அடிக்குமோ அது போன்று அடிக்கும். வெகு காலமாக நான் இந்த காற்றை சுவாசிக்கிறேன். இரவு நேரத்தில் மூச்சு திணறும். என்னை போன்று நிறைய முதியோர்கள், சிறியவர்கள், குழந்தைகள் எல்லாரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இது அரசாங்கம் கண்டு கொள்ளவில்லை. பாருங்கள் எவ்வளோ புகை வருது பாருங்கள். பக்கத்திலே இருக்கும் பள்ளிக்கூடத்து மேலே போத்து பாருங்கள். இது பெற்றோர்கள் கவனத்திற்கு செல்ல வேண்டும். பொல்யூஷன் கண்ட்ரோல், புதுச்சேரி பொல்யூஷன் கண்ட்ரோல் இது சட்டப்படி இந்த கம்பெனியை இழுத்து மூட வேண்டும். இது போன்று மூச்சை திணறும்படியாக விடுகின்ற இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். பாருங்கள் 100 மீட்டர் கூட இல்லைங்க. அங்கே பாருங்கள் குளினி ஸ்கூல் மேலே போது பாருங்கள். என்னதான் பொல்யூஷன் கண்ட்ரோல் இவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்திருந்தாலும் இது போன்ற அளவுக்கு அவர்கள் கொடுத்திருக்க வேண்டாம் என்று தான் நினைக்கிறேன். இந்த கம்பெனியை மூடாவிட்டால் மாஸ்கோ ஆகிய நான், உத்தரவாகினிப்பேட்டு பகுதியாகிய மாஸ்கோ ஆகிய நான் நிச்சயம் ஒரு நாள் இந்த கம்பெனி முன்பே
இந்த நித்யா பேக்கேஜின் அருகாமையில் இருக்கின்ற 20 ஊர்கள் மக்களையும் கூட்டி நான் நிச்சயம் போராட்டம் நடத்துவேன். இந்த கம்பெனியை மூட சொல்ல நான் உப்புவேலூர் பகுதியில் 850 ஆண்டுகள் பழமை வாய்ந்த செங்கமல தாயார் சமேத ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ திருவிருத்த பெருமாள் திருக்கோவிலில் பஜனை மற்றும் கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திண்டிவனத்திலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள 850 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்ட குலோத்துங்க சோழர் காலத்தில் கும்பாபிஷேக விழா கண்ட செங்கமல தாயார் சமேத ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ திருவிருத்த பெருமாள் திருக்கோவிலில் நேற்று பஜனை மற்றும் கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக நேற்று முன்தினம் இரவு 7 மணிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து நேற்று காலை 6 மணிக்கு சிறப்பு அலங்காரத்தில் கருட வாகனத்தில் ஸ்ரீ திருவிருத்த பெருமாள் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ திருவிருத்த பெருமாள் பஜனை குழுவினரால் பஜனை பாடல்கள் பாடப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பஜனையில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ திருவிருத்த பெருமாள் பஜனை குழுவினர்கள் முன்னாள் தலைவர் காசிநாதன், பன்னீர்செல்வம், உப்புவேலூர் மாரியம்மன் குடும்பத்தினர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதுகுறித்து ஆலயப்பட்டர் கூறுகையில், இக்கோவிலில் வந்து சுவாமி தரிசனம் செய்தால் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம். குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை வரம் 100% கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். இவ்வாலயத்தில் தும்பிக்கை ஆழ்வார் சன்னதி, ஆழ்வார்கள் 12, ராமானுஜர், வேதாந்த தேசிகர், செங்கம் தாழ்வார், சக்கரத்தாழ்வார், ஆண்டாள், அஞ்சனா தேவி, ஆஞ்சநேயர், கருடாழ்வார், துவாரபாலகன் உள்ளிட்ட சுவாமிகள் தனி சந்நிதி அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவ்வாலயத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் மாலை 6 மணி முதல் 8:30 மணி வரை நாம சங்கீர்த்தனமும் அமாவாசை தோறும் பஜனை நிகழ்ச்சியும் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். இன்றைய செய்திகளை வழங்குவோர் Fashion.laser cutting, a complete solution for tailoring. So நம்ம பாண்டிச்சேரியில லேசர் கட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைலரிங் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் நம்மளோட Fashion.tailoring இன்ஸ்டிடியூட் மட்டும்தான். So நம்ம Fashion.tailoring இன்ஸ்டிடியூட்ல டைலரிங், மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், பியூட்டிஷியன் அண்ட் மெஹந்தி கிளாஸஸ் சொல்லி இவ்ளோ கிளாஸஸ் எடுத்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கியிருக்காங்க. சோ நம்ம பாண்டிச்சேரி அண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹையஸ்ட் சேலரினாலே லேடிஸ்க்கு 8,000 to 10,000 மட்டும்தான். பட் ஆனா இங்க நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டாலும் ஓகே, 2,000ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நம்ம சம்பாதிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க வீட்டுல இருந்து உங்க ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க் இது. 9 to 5 அப்படின்ற ஜாப் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறாங்க.